வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்க நேரத்தில் ராசியில் கடைசி ராசியாக வரக்கூடிய மீன ராசி நண்பர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் நீங்கள் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனையால் அவதிப்பட்டு வரீங்களா, இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பஞ்சாங்க நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, உங்கள் ராசியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம்னே, உத்திராடாதி, ரேவதின்னு நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சுகஸ்தானத்தில் குருனே, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனே, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனோ, புதன் கேது கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய்னு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரனோ, ஐனசைன போகஸ்தானத்தில் சனினே, ராகுன்னு கிரக நிலைகள் வலம் வர போகுது. மாதத்தில் தொடங்குகின்ற 11ஆவது நாளில் ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் கலத்திர ஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 14ஆம் தேதியில் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுது. 15ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து தான் சூரியன் கலசர ஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுது. இந்த கிரகநிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள். கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடிய நீங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்பக்கூடியவர்களாக இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரக்கூடிய நிலையில தான் இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை இனி மறைந்திருங்க. எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்கி மன சந்தோஷத்துடன் காணப்படுவீங்க. வாகனத்தில் செல்லும்போது நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். தாயின் உடல்நிலையில் கவனமாக இருங்க. திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் கூட ஏற்படலாம். எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது தான். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து காணப்படுதுங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்குது. பாக்கிகளை வசூலிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக தாங்க கிடைக்கும். சக ஊழியரிடம் அனுசரித்து செல்வது தான் நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுதுங்க. வருகை இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் கூடுதல் கவனமாக இருங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களாக தடை தாமதம் ஏற்பட இருக்குதுங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயர்ந்திடும். எதிர்கட்சியினர் உதவ போகிறாங்க. மறைமுக போட்டிகள் இருந்து விலக போகுது. தொண்டர்களுடைய உதவியுடன் நீங்கள் செயலாற்றுவீங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் நீங்கள் பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்கள் உழைப்பினை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தினாலே போதுங்க. வெற்றி உங்களுக்கு பக்கம் தக்க வைத்து நீங்கள் கொள்ளலாம். மாணவர்களுக்கு மிகவுமே கவனமாக பாடங்களை படித்தீங்கன்னா தான் முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் செல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதங்கள் நிறைந்த எதிலும் கவனமாக இருக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். திடீரென கோபம் உங்களுக்குள்ளே உண்டாகுங்க. ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவருடன் நீங்கள் வீண் பேச்சு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மற்றவருடைய செய்கைகளால் மன வருத்தம் கூட உங்களுக்கு ஏற்படுங்க. நாட்களாக பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தாங்கிய நிலை மாறுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரும். வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கிடும். உத்தியோகத்தில் இருப்பவங்க சமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா மேல் அதிகாரியுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறலாம். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கூட உங்களுக்கு உண்டாகிடுங்க. சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவதால் உங்களுக்கான ஆதாயம் அதிக அளவில் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி குறைவது போல தோன்றலாங்க. சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம். கவனமாக இருங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். விருப்பமான நபரை சந்தித்து மகிழ போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து காணப்படுங்க. பெண்களுக்கு வீண் பேச்சுக்களை குறைத்து செயல கவனமாக இருப்பது தான் நல்லது. கலைத்துறையினர் பொறுத்தவரை சகஜ நிலை காணப்படுது. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு நம்பி பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளே இருக்குது. மற்றவர்கள் சொல்வதை சற்றும் நம்பாதீங்க. இளைய பருவத்தினர் பண விஷயங்களை கவனமாக இருங்க. கணவர் மனைவி உறவு, காதலி உறவுல எல்லாம் கடும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதான். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு வருவதால் பார்த்தீங்கன்னா புதிய ஆண் பெண்கள் அறிமுகம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் வரக்கூடிய உத்திராடதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான எதிர்மறை காலகட்டமாக தாங்க இருக்கும். போன மாதம் வரை 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருந்த செவ்வாய் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்ததால் பண பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தில் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதான். இந்த ஆண்டு ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு கடும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காலமாகவும் அமைந்திருக்குதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஒரு அட்டகாசமான காலம் தாங்க இது. பொங்குச்செனி இருப்பதால் அனைத்து விஷயங்களும் முன்னேற்றம் பெறுவீங்க. வியாபாரம், தொழில், படிப்பு, உத்தியோக ரீதியான முன்னேற்றங்களை நீங்கள் பெறலாங்க. இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து விஷயங்களுக்கும் இனி படிப்படியாக நடக்க தொடங்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவற்றை தடுக்கக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. 6இன் அதிபதி 7இன் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான மன அழுத்தங்கள், மன வருத்தனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய துணையால் சிறு மன சங்கடங்கள் கூட உங்களுக்கு வரலாம். மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நம்பக்கூடிய உறவுகளால் உங்களுக்கு சோதனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மீன ராசினர் பொதுவாக நல்லவர்களாக தான் இருக்கிறீங்க. புத்திசாலித்தனமானவர்களாக எதையுமே சமாளித்தும் முடிப்பீங்க. உத்திராடதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை அகலக்கால் வைக்காமல் இருப்பது தாங்க நல்லது. புத்து சாதுரியமாக அனைத்து விஷயங்களையும் சமாளித்து கூடிய தன்மையை நீங்கள் பெறுவீங்க. 7ஆம் இடத்துல புதன் உக்கிரமாக ராசியை பார்ப்பதால், 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும், குருவினுடைய பார்வை அமர்வதாலும் எதிர்பார்க்காத செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உடன்பிறப்புகள், உறவினர்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். வெட்டி செலவுகள் கூட ஏற்படலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள அதிகம் ஏற்படும். 40-50 வயதுக்கு மேற்பட்டவங்க பெரிய சோதனைகள் இருக்காது. நல்ல செலவுகள் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படுங்க. தொடர்ந்து நட்சத்திர பலன்களாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரித்து இருக்குங்க. பயணம் மூலம் உங்களுக்கான லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. வாகனம் மூலம் லாபம் வந்து சேரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை சாதகமானத பலன்தான் உங்களுக்கு உண்டாகுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் அனைத்தும் வசூலித்து முடிப்பீங்க. பண விஷயங்களை தாராளமாக இருக்க போகுது. இருந்தபோதோ அவ்வப்போது சில வேலைகளை கையை பிசைந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உத்திராடதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் படும் கஷ்டம் வெளியே தெரியாது. நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிற கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஆளாக தான் காட்சியளிப்பீங்க. நீங்கள் யாரிடமும் உங்களுடைய குறைகளை தெரிவித்து கொள்ள விரும்ப மாட்டீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பல விதத்திலும் புகழ் கூடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மற்றவர்கள் பிரச்சனைகளை வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிடுங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பீங்க. வியாபாரம் விரிவாக்க செய்ய தேவையான பண உதவியும் உங்களுக்கும் கிடைத்திடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்திடுங்க. சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. உறவினர்களுடைய வருகை இருக்குங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க போகுது. நிலம், வீடு மூலம் லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்திடும். சுவையான உணவு கிடைக்குங்க. மனோபலம் உங்களுக்குள்ள அதிகரித்து காணப்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது. உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தலையிடுவதை தவிர்த்திடுங்க. கருத்து சொல்வதையும் தவிர்த்திடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது தான் நல்லது. நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் விடுபடலாங்க. அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக வேண்டும். அதனால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு வழிபாடு செய்வதை தொடர்ந்து பின்பற்றி வாங்க. வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர், ஆலங்குடி கோவிலுக்கு சென்று வழிபடுவது குரு பகவானுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. உங்களுடைய தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் வைத்து பராமரிப்பது உங்களுக்கு குருவின் அருள் பரிபூர்ணமாக பெற செய்யும்.
கோவில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும், துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதோ ஒரு சிறந்த பரிகாரமாக அமையுங்க. இந்த வீடியோவில் மீனராசி நண்பர்களுக்கு நடக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் நிகழ இருக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பஞ்சாங்க நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.